ஆடிய ஆட்டம் என்ன காமு மாமா, பேசிய வார்த்தை என்ன காமு மாமா, மாட்டிக்கிட்டிய நீனு சொன்னா கேட்கறியா, உனக்கு பேச தெரியாது பேச தெரியாது கேட்டு சொல்லறானா, எனக்கு தான் பேச தெரியும், நான் தான் ஹீரோ, நான் தான் மாசுன்னு இப்படி மொக்க வாங்கிட்டு இருக்கேனே. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒன்றும் வராது, ஒண்ணுமே வராது, உனக்கு பேச வராது, சண்டை போட வராது, டாஸ்க் வராது, எதுவுமே வராது, சத்தம் காட்டாம இருனா கேட்டாதானே. தேவையில்லாம நேற்று வாயை கொடுத்து எல்லார்ட்டையும் வீட்டுக்குள்ளே வாங்கி கேட்டுட்டு இப்போ சேதன் எங்கிட்டே உட்காந்து வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல. சிம்பிள் ப்ரோ, அங்கே இந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸ் மக்களுக்கே புரிஞ்சு போச்சு, அவருக்கும் புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் என் முதுகில் குத்திட்டாங்க, நான் கக்கூஸ் போகும்போது குத்திட்டாங்க, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கடந்து கத்திட்டு இருந்தார். இதை ஏற்றி விடுறதுக்கு நம்ம விஜய் பார்வேற, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷம் அப்படிங்கிற நமக்கு தெரியும், அவங்க உட்காந்து தான் விஷத்தை கக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்றி விட நேற்று நைட்டு நம்ம காமு மாமா ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை மோடுக்கு போயிட்டாப்ல. அப்படி காய்ஸ், சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. சரி, சண்டை போடுறவராச்சும் உருப்படியா சண்டை போடுவாருன்னு பார்த்தா சண்டையும் போட தெரியல, வார்த்தைகளை சும்மா விட்டுட்டு இருக்காரு. சரி, வார்த்தைகளை விடுறவராச்சும் நின்று சண்டையை போடுவாருன்னு பார்த்தா இங்க பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சோன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. வெளியே ஓடிட்டு அங்க போயிட்டு ஒரு சீன் அடிச்சு பறக்கவுண்டன்ல அடிச்சு அடியில் ரம்யா தெரிச்சுட்டா, ஆதிரை பறந்துட்டா அப்படின்ட்டு இருக்காரு. நீ தானே அடி வாங்கிட்டு போன வீட்டுக்குள்ள இருந்து, நீ தானே அடி வாங்கிட்டு போன. ஆனா இன்னைக்கு நம்ம சேதனை பேசின விஷயங்களை நல்லா கவனிச்சினா நம்ம பேசுற மாதிரியே இருக்கும், நம்ம சொல்ற கருத்து மாதிரியே இருக்கும். அதுதான் அங்க ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் நேற்று நைட்டு நம்ம காமு மாமா சண்டை போட்டுட்டு இருந்தாப்புல அந்த கண்டென்ட் எடுத்து பேசுறாங்க. ஸோ சேதனை வந்து எழுப்பி விடுறாங்க, மிஸ்டர் காமு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க, ஒரே பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. உடனே நம்ம காமு மாமா வந்து சார் இல்ல சார், அந்த டாஸ்க்ல எல்லாரும் என்ன குத்திட்டாங்க சார், போட்டு என்ன குத்தி மலத்திட்டாங்க சார் அப்படிங்கிறப்பல அதுக்கு நம்ம சேதன் வந்து பயங்கரமா கவுண்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அதான டாஸ்கே, குத்துறது தானே டாஸ்கே, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு நம்ம காமு மாமா வந்து இல்ல சார், அந்த டாஸ்க்ல நம்ம தான் கவனமா இருக்கணும், அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது தான் டாஸ்க் சார், நான் கவனமா தான் இருந்தேன் சார், ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமா இல்ல சார், அந்த டாஸ்கே கவனம் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் வளரி இருக்காப்ல. அதுக்கு நம்ம சேதன் இங்க பாருங்க காமு, நீங்க வந்து எனக்கு டாஸ்க்கை சொல்லி கொடுக்காதீங்க சரியா, எனக்கு டாஸ்க் தெரியும், அந்த டாஸ்க் புக் எடுத்து படிங்க, அதுல என்ன போட்டிருக்கு படிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம காமு மாமா டாஸ்க் புக் எடுத்து படிக்கிறாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல நீங்க யாரை குத்த போறீங்களோ அந்த நபருக்கு தெரியாம குத்தணும், அப்படி அந்த நபருக்கு தெரியாம குத்தணும், அந்த நபர் பாத்திரக்கூடாது, அந்த நபர் உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீங்க அவுட், இதுதான் டாஸ்க் புக்ல இருந்துச்சு. அப்போ ஒரு உருவ பொம்மை இங்க இருக்குன்னா ஆப்போசிட்ல அவர் உட்கார்ந்து இருக்காருன்னா அப்ப போய் குத்த முடியாது. அப்ப நீங்க எந்திரிச்சு போகும்போதோ நீங்க திரும்பும் போதோ இல்ல நீங்க கவுந்து படுக்கும் போதோ தான் குத்த முடியும். நேத்து அப்படிதான் நடந்துச்சு. ஓகேவா, ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க்ல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அதை விட்டுட்டு அரோரா அரோரா விஜய் பாரு விஜய் பாரு இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நம்ம ஃபோக்கஸ் வந்து 3 பக்கம் திணறி உங்க பொம்மை செதறி இந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிருவீங்க. அதுதான் நேற்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ரம்யா அவர்கள் குத்திட்டாங்க. குத்தினோன்னா ரம்யாட்ட சண்டை, நீ வந்து ஃபேக்கா இருக்க. ஒருவேளை ரம்யா குத்தாம இருந்திருந்தா இவர் இதை சொல்லியிருக்க மாட்டார், ரம்யா வந்து நியாயமான பொண்ணு நேர்மையான பொண்ணுன்னு இருப்பார். ஆனா ரம்யா குத்தினோன்னே ரம்யா ஃபேக். அடுத்ததா அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஓகேவா, ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. பட் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறைய சீசன் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி 2 டாஸ்க் ஒரே நேரத்தில் வச்சா ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் பாஸ் பண்ணுவார். அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து தற்காலிகத்தை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லுவார். அதை நேற்று சொல்லவே இல்லை. அப்போ நம்ம தான் அந்த பொம்மை பக்கத்தில் நிற்கணும். ஆனா கமாரு அந்த இடத்துல சீனை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிருப்பாப்ல. அப்போ சுபிக்ஷா வந்து இதான் சாக்குன்னு போய் குத்திருப்பாங்க. குத்தினோன்னு அந்த இடத்துல ஒரு சண்டையை போட்டிருப்பாரு, கீழே பார்த்து துப்புறது என்ன, மீனவ பொண்ணுன்னு சொல்லாதன்னு சொல்றது என்ன, அந்த கம்யூனிட்டிலாம் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா செருப்படி வாங்க போறான்னு நினைக்கிறேன். சோ அந்த கம்யூனிட்டி எடுத்து பேசுறது, துப்புறது, மூளை இல்லையான்னு பேசுறது, இந்த மாதிரி போட்டு சீன் போட்டுட்டு இருந்தார். அப்ப அந்த இடத்துல 2 கத்தியை சொருவிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே இவரால ஏத்துக்க முடியல. உடனே அந்த இடத்துல சீனை போட்டுட்டு குத்திக்கோங்கடா, இதெல்லாம் ஒரு டாஸ்கா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு கிளம்பினாப்ல. அது வந்து ஒரு கெத்து காட்ட நினைச்சு ஒரு கிளம்பினாப்ல. அப்புறம் என்ன நினைச்சாருன்னா, இப்படி ஒரு கெத்து காட்டில யாரும் குத்த மாட்டாங்க, நம்ம தான் மாசு நினைச்சாப்ல. பட் அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே அவரோட தமாசா தான் பாக்குறாங்க, அது வேற கதை. அப்போ இவர் போன நேரம் நீங்க வாயா பேசுறேன்னு சொல்லிட்டு ஆதிரை ஒரு சொருவிட்டாங்க. சொருவனோடனே வெளியே வந்துட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போன நேரமா குத்திட்டீங்களாடா, ஏண்டா நான் பாத்ரூம் தாண்டா போனேன் அதுக்குள்ள குத்திட்டீங்களாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இது எந்த வகையிலங்க நியாயம்? உன் பொம்மையை நீ பார்க்கணுமா இல்லையா? இதான் உன் டாஸ்க் தானே, உன்னோட டாஸ்க் தானே, நீ தானே கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்போ நீ தான் நின்று இருக்கணும். இவர் கிளம்பி போயிடுவாராம், போயிட்டு நல்லா இப்போ பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக வருவாராம். அது வரைக்கும் உங்கள் பொம்மையை மற்றவங்களாம் மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கணுமாக்கா, அம்மா மாமாக்கா அம்மு மாமான்னு பூஜை பண்ணணுமா? இதை தான் நேற்று நம்ம எடுத்து பேசணும். இதுக்கு தான் நம்ம காமு மாமாவோட டீம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து, ஏய் எங்க அண்ணன் கேமர் தேவையில்லாம பேசுற வச்சுக்காத, என்ன காசு வாங்கிட்டியா, எங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டா பேச காசு வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு கடந்து கதறிட்டு இருக்கானு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், சேதனை உள்ள அடி பொழந்திருக்காப்ல, சேம் நான் பேசின கண்டென்ட் அப்படியே உள்ள வந்திருக்கு.
நானும் இதே தான் கேட்டிருந்தேன். ரெஸ்ட் ரூம் இவர் தான் சீனை போட்டு போனாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம விஜய் பார் ஏற்றி விட்டோன்னே ரிட்டன் வெளியே வந்துட்டு ஆரை கேட்டரா குத்துறீங்க, இதெல்லாம் ஒரு கேமாடா, முதுகு பின்னாடி குத்துறீங்க, நேருக்கு நேராக மோதுங்கடா, அவ்வளோ. அதாவது இவர் நினச்சிக்கிட்டாரு ப்ரோ, இந்த நேருக்கு நேராக மோதுங்க, மூஞ்சுக்கு முன்னாடி வந்து அடிங்க, இப்படிலாம் பேசினா சீனு நினைக்கிறாரு. அது பேசுறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்கு ப்ரோ. எந்த டாஸ்க்ல பேசுறோம், எங்க பேசுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம அதை பேசணும். அதை விட்டுட்டு சும்மா அதை தூணா காமெடின்னு நினைப்பாங்க, சரியான ஜோக்கர் நினைப்பாங்க. நேற்று அதை தான் நம்ம காமு மாமா பண்ணிட்டு இருந்தாப்புல. சேதன்னு இன்னைக்கு அதை எடுத்து பேசுறாப்புல. ரூல்ஸ் அப்படி இருக்கா, அப்போ வேணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூல்ஸ் நான் மாற்றி கொடுக்கவா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. கரெக்டு தானே? அதுக்கு நம்ம காமு மாமா வேற தலையாட்டின மாதிரி இருக்கு அந்த ப்ரோமோல. எடிட்டர் பயங்கரமா கட் பண்ணி வச்சிருக்காப்ல. அண்ணன் சேதன் ஆப்போசிட்ல இருந்து நான் வேணா ரூல்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கவா, உங்க மனசு நோகாத மாதிரி எழுதி கொடுக்கவான்னு கேட்டோன்னே நம்ம கமாருதீன் மண்டை இப்படி ஆடுது. அந்த ப்ரோமோ பாருங்க, நல்லா தெரியும். அதுல அண்ணன் வச்சு வெளுன்னு எழுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு கேள்வி தான், ரூல்ஸை படிச்சிட்டீங்களா, இப்போ யார் மேல தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு காமு மாமா அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சிருப்பாப்ல. எப்படின்னா, சார் என் மேல தப்பு இருந்தாலும் அவங்க குரூப்பா சேர்ந்து அடிச்சுட்டாங்க சார். அப்ப நீங்க குரூப்பா இல்ல, காமு மாமா குரூப்பா இல்ல. காமு மாமா குரூப்ல வினோத் இருக்காப்புல, விஜய் பாரு இருக்காங்க, காளை அரசன் இருக்காங்க, அரோரா இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் குரூப்பு? இவங்கெல்லாம் யார் குரூப்? அப்போ 5 பேர் 6 பேர் சேர்ந்தா நீங்களும் குரூப் தானே. அந்த பக்கமும் குரூப்பா இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உங்க லெவலுக்கு சப்போர்ட் பண்ணி கத்தி எடுத்துட்டு வந்து சொருவி நான் பார்க்கல. ஓகேவா? உங்க டீம் மட்டும் தான் அந்த 5 பேர் சுத்தி கத்தியை சொருவிட்டு இருந்தீங்க. அவங்களாச்சும் அந்த அன்பு கேங் மாத்தி சொருவிக்கிட்டாங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் குரூப்பிசம் இருக்கு அந்த இடத்துல. ஒரு குரூப்பா அப்படி பெருசா ஃபார்ம் ஆகி போய் இருக்காங்க. அது வரப்போற வரங்கள்ல கண்டிப்பா உடையாம இருக்காது, கண்டிப்பா உடையும். பட் சேதனே கடைசி அதான் கேட்கறாங்க, ரூல்ஸை பார்த்துட்டால யார் மேல தப்புன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்க காமு மாமா இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டா, இதெல்லாம் முடிஞ்ச பறவை எபிசோட் இதெல்லாம் முடிஞ்சு சேதனை வந்து பேசி முடிச்சுட்டு போன பிறகு நம்ம காமு மாமா கார்டன் ஏரியாவில் போயிட்டு அடி பறக்க விட்டேன்ல, அவ்வளோதான், விஜேஎஸ் எல்லாம் தெருக்க விட்டேன், ஓடிட்டாரு. நான் பேசின பேச்சு அப்படி நம்மகிட்டலாம் ஆகுமா இப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா நான் 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் மொக்கையை வாங்கிட்டு வெளியே போய் எங்கேயா உட்காந்து நம்ம அடி அப்படி அடிச்சு பறக்க விட்டலாம், தெருக்க விட்டலாம் அப்படின்ட்டு இருக்காப்புல. இப்படி தான் சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இருக்குது, சம்பவம் இருக்கு, வேற லெவலில் சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. சிம்பிள் ப்ரோ, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை சொல்லி தான் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, அந்த ரூல்ஸை நம்ம கரெக்டாக கவனிச்சிருக்கணும். அந்த ரூல்ஸை கரெக்டாக கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் ஆடணும். இல்லையா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் புரியலையா, அந்த கேம் ஆடும் போதே புரிஞ்சுக்கணும். ஓகே இதுதான் ரூல்ஸா, இப்படி குத்துறாங்கன்னா அப்போ நம்ம இப்படி ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் என்னை வின் பண்ண வைக்கணும், நான் தான் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெத்து காட்ட ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் நேற்று பேசாம ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்காரு. உங்களை மாதிரி நான் வந்து ஓட்டுக்கல்ல இங்க வரல, நான் வந்து வின் பண்ணி இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. நீ விளையாண்டதே ஒரு ரன்னிங் ரேஸ்னே, நீ விளையாண்டதுல நீ ஒன்னு யாரையுமே ஆப்போசிட் பண்ணி கூட விளையாடல. நீ சும்மா ஓடி மாஸ்க் எடுத்து உள்ள வச்சு வின் பண்ணி ஒரு தடவை வந்திருக்க. அது லக் பேஸ்ல வந்துட்டியோ ஏதோ ஒன்று வந்துட்ட, ஓகேவா? ஆனா நீ வந்து டஃப் கொடுத்து அடிச்சு விளையாடல அந்த டாஸ்க்ல. அதை முதல் புரிஞ்சுக்கணும். இவர் அந்த மாஸ்க் டாஸ்க்கை வின் பண்ணதா ரொம்ப பெருமையா அப்படி பறக்க விட்டு தான் வந்தேன். உங்களை மாதிரி நான் வந்து ஓட்டுக்கல்ல வரலன்னு சொல்றாப்ல. என்ன ஓட்டுக்கல்ல வரல? அவங்க எல்லாரையுமே ஓட்டுக்கல்லன்னா எந்த ஓட்டுக்கல் எடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்திருக்காங்க. உங்களை அப்படி யாராவது சொன்னாங்களா? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதை பிக் பாஸ் கட் பண்ணிட்டாரு, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டைரக்டா அந்த கேப்டன்சிக்கு போட்டி போடுவார்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே அவர் வின் பண்ண டாஸ்க் மொத்தமா கூட்டமா சேர்ந்து விளையாடின டாஸ்க் தானே. அதுல எப்படியோ லக்ல டக்குன்னு தப்பி வந்துட்டாரு. ஏதோ ஒரு நின்று டிமாண்ட் பண்ணி எல்லார்ட்டையும் அடிச்சு பரத்தி அவருக்கான மாஸ்கை உள்ள வைக்க சொல்லி சண்டையை போட்டு இவ்வளவு தூரம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. சரி ஓகே, அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டு. அப்ப நேத்து வச்ச டாஸ்க்லாச்சும் உருப்படியா விளையாண்டுருக்கணும். உருப்படியா விளையாடாம கெத்து காட்ட ட்ரை பண்ணி மொக்கையை வாங்கிட்டு அப்புறம் உட்காந்து எல்லாரையும் திட்டினா, இதுல விஜய் பார்வை முதல் திட்டணும் ப்ரோ. விஜய் பார்வை தூக்கி போட்டு கேள்வி கேட்டா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க தான் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அது வீட்டுக்குள்ள உள்ள நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் பார்வை வந்து ஏதாவது சொன்னோன்னே ஆமா கரெக்ட் பாரு, நீ சொல்றதா கரெக்ட்னு சொல்லி உடனே குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சில பேர் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா தண்ணி பழத்தை கழட்டி விட்டாங்க. இப்போ ஒன்லி கமாருதீன் மட்டும் தான் அந்த குரூப்ல இருக்காப்ல. இதுக்கப்புறமா கமாருதீன் மட்டும் தான் தலையாட்டிட்டே சுத்துவாப்ல நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இன்னைக்கான எபிசோட் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும் நம்புறேன். ஒரு சில கண்டென்ட் தான் இருக்கான். எப்போ போல கமாருதீன் வந்து இந்த ப்ரோமோல தான் இப்படி இருக்காப்ல. எபிசோட்ல போய் பார்த்தீங்கன்னா வள கொலை இந்த மாதிரி ஏதோ வளரிட்டு தான் இருப்பார் போல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெடியா இருங்க.